السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்திய நகர் கிளையின் சார்பாக மக்தபு மதர்சா மாணவ மாணவிகளின் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் ஒரே ஒரு நிமிடம் நாம் எதற்காக நேரத்தை விட்டுவிட்டு இங்கே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அனைவருக்கும் விடுமுறை நாள். அதையெல்லாம் தாண்டி எதற்காக இங்கே நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம், இரவு வரைக்கும் நாம் எதை கேட்கப் போகிறோம் என்பதை ஒரே ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த சபை என்பது ஏதோ ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி, ஆண்டு விழா என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே பேசுகிற, பயான் பேசுகிற, குர்ஆனை மனனம் செய்து திருமறை குர்ஆனை ஓதுகிற, அதுவெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. பல நாட்கள் சிரமப்பட்டு, பல நாட்கள் கஷ்டப்பட்டு, குழந்தைகள் பயானாக இருக்கட்டும், சூறாவாக இருக்கட்டும், எதை இந்த நிகழ்ச்சியில் பேசினாலும் பல கஷ்டங்களை தாண்டிதான் அவர்கள் மனனம் செய்து, அவர்கள் உழைப்பை போட்டு இந்த இடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய குழந்தையும் இதிலே ஓதுகிறான், இதை நான் காது கொடுத்து கேட்பேன், இதிலே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நான் பரிபூர்ணமாக நான் கேட்பேன் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருமே மனதில் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். மற்றொரு விஷயம், எதற்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி எதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது? பொதுவாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. யார் திருமறை குர்ஆனை ஓதி அதை பிறருக்கு கற்றுத் தருகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்தினுடைய கல்வி அவருடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. ஏன், எதற்காக மார்க்கத்தினுடைய கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்? பொதுவாகவே உலகத்தினுடைய கல்வியும் மார்க்கத்தினுடைய கல்வியும் இரண்டும் வேறல்ல, இரண்டுமே ஒற்றை பார்வையில் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மார்க்க கல்வி எந்தளவு அடித்தளத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கப்பட வேண்டும். அதற்கு உதாரணமாக சொல்ல போனால், இன்றைக்கு சமூகத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கார் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா? முடியும். கார் வாங்கணும்னா காசு அதிகமா தேவைப்படும். நகை இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா? முடியும். ஆனால் நகையை வாங்குவதற்கு காசு வேண்டும். அப்போ காசு எதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதுவெல்லாம் அது அனாவசிய பொருளாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய கல்வி என்பது அத்தியாவசிய தேவையாக இலவசமாக வழங்கப்படுவதனால் மார்க்கத்தினுடைய கல்வி என்பது மக்களுக்கு மத்தியிலே அது குறைந்து கொண்டே செல்கிறது. யதார்த்த உண்மை அதுதான். ஏன் இந்த குழந்தைகள் மார்க்கத்துடைய கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்? இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். யார் நம்பிக்கை கொண்டோராக இருக்கிறார்களோ அவர்களுக்கும், யாருக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கும் அல்லாஹ் பல பதவிகளை உயர்த்துவான். அது எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி,
மார்க்கத்தினுடைய கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்களா? அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் என்ன செய்வான்? பல படித்தரங்களை உங்களுக்காக வேண்டி உயர்த்தி வைப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அப்ப இந்த நிகழ்வுல வந்திருக்கக்கூடிய அனைவர்களுமே என்ன யோசிக்கணும்? இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அழகான முறையில் பயான் சொல்லுவாங்க, கிராத் ஓதுவாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை மனனம் செய்து ஓதி காண்பிப்பாங்க. இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்று நடக்க வேண்டும். எந்த அளவு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம், பல வரலாற்று செய்திகளை பார்க்கலாம். 78 வயதுடைய பெண்மணி எனக்கு மார்க்கத்தினுடைய கல்வி வேண்டும் என்று மதரசாவிற்கு சென்று அவர்கள் ஆலிம் என்கின்ற பட்டத்தை பெறுகிறார்கள். பார்க்கலாம். ஏன்? சிறு வயதில் மார்க்கத்தினுடைய கல்வி அவர்களிடத்தில் இல்லாமல் போனதனால் பிற்காலத்தில் அவர்கள் உணர்கிறார்கள், மார்க்கத்தினுடைய கல்விதான், அந்த வாழ்க்கைதான் இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் வெற்றி பெறச் செய்யும் என்பதை உணர்ந்தார்கள். 78 வயதுல ஒரு பெண்மணி ஆலிமா என்கின்ற பட்டத்தை பெறுகிறார்கள். அப்ப இந்த மார்க்க கல்வி எப்படிப்பட்டது என்பது உன்னதமான ஒரு கல்வி. அப்ப இந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மதரசா மாணவர்களாக இருக்கட்டும், மதரசா மாணவிகளாக இருக்கட்டும், பல ஆண்டுகள் சிரமப்பட்டு, பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு, லீவ் இல்லாமல் மதரசாவிற்கு வருகை தந்து, பல்வேறு சிரமமான சூழலும் கூட இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைகள் வந்து அதை பெற்றோர்கள் அனுப்பி வைத்து, இதுவெல்லாம் எதற்காக? இதோ இந்த ஒரே ஒரு நாள். ஏன் தெரியுமா? இந்த நேரத்தில் அவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு அதை மனப்பாடம் செய்தார்கள், எவ்வளவு சிரமப்பட்டு பல கஷ்டமான சூழலிலும் அதை ஏற்று நடந்தார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்கள் பேசுவார்கள், இந்த நேரத்தில் அவங்க ஓதுவாங்க. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அதை அழகான முறையில் கேளுங்க. கடைசி வரைக்கும் இப்பொழுது எப்படி அமைதியாக இருக்கிறீர்களோ, இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் இதே போன்று கவனத்தோடு கேளுங்கள். இந்த உரையில், இந்த சபையில் என்ன சொல்லப்படுகிறது, மதரசா மாணவ மாணவிகளால் என்ன சொல்லப்பட்டதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் அமர்ந்து கொள்வோம். எனவே இந்த மார்க்கத்தினுடைய சபை என்பது மிக மிக முக்கியமான ஒரு சபை. எனவே இதில் யாரும் அடிக்கடி எழுந்து கிளைந்து செல்லாமல் இறுதி வரைக்கும் இதே இடத்திலேயே அமர்ந்து நல்லபடியாக எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.